பாதாள அறையில் ஜீவ சமாதி அடைந்த வெட்டவெளி சித்தர் தன்னுடைய சீடர் மூலியமாக தனக்கான நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் நான் ஜீவ சமாதி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு கீழே பாதாள அறை அமைச்சு அதுக்கு நடுவில் அவர் இறங்கிட்டார். தியான மண்டபத்தில் அமைக்கப்பட்ட பாத அமைப்பு ஜீவ சமாதி இடங்களில் மடங்கள் உருவாக்கப்படுவது ஏன்? மடத்தோட ரோல் மூணே விஷயம்தான். ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ மெடிசின். இந்த மடங்கள் இந்த வேலையை அந்த காலத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது போக நல்ல நூல்களை கற்றுக் கொடுப்பதற்கான நூலகங்கள் வச்சுக்கிறது. ஆன்மீகமும் ஆய்வுகளும் கலந்து தரும் ஆச்சரியங்கள். மர்மம். சித்தர்கள் பற்றி ஆச்சரியமான பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை, புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களாகவும் இப்போது வாழும் இடங்களாகவும் கருதப்படுகின்றன. ஒவ்வொரு சித்தர் பற்றியும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் பேசப்படுகின்றன. நாம் தொடர்ந்து சித்தர்களின் ஜீவ சமாதிகள் பற்றி பதிவு செய்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்திற்குள் ஜல சமாதி அடைந்திருக்கும் தொல்லைக்காது சித்தர் பற்றியும் புதுச்சேரி கடலூர் எல்லை பகுதியில் இருக்கும் அழகர் சித்தர் பற்றியும் கூறியிருக்கிறோம். அழகர் சித்தர் மற்றும் ஐயனார் ஆலயங்கள் ஒருங்கே அமைந்திருக்கும் இந்த பகுதியில் ஏராளமான நேர்த்திக்கடன் சிற்பங்கள் ஆச்சரியத்தை அதிகப்படுத்துகின்றன. இந்த நிலையில்தான் இதே கடலூர் மற்றும் புதுச்சேரி எல்லை பகுதியில் மற்றும் ஒரு சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அது ஆல்பேட்டை என்கின்ற பகுதியில் இருக்கும் வெட்டவெளி சித்தரின் ஜீவ சமாதி. இப்போது வெட்டவெளி சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில்தான் சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். 1850ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருநெல்வேலியில் இருந்து வந்தவராக அறியப்படும் வெட்டவெளி சித்தர் வள்ளலாரின் சீடர் என்கின்ற தகவலையும் சொல்கிறார்கள். வள்ளலாரோட 3 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு. நெல்லை பகுதியிலேருந்து புறப்பட்டு வந்தவர். நெல்லையிலேருந்து வள்ளலார் கூட ஒரு 3 ஆண்டு காலம் அவருடன் பணி செய்துட்டு பிறகு அவர்கிட்ட இருந்து பிரிந்து வண்டிப்பாளையம் முருகர் கோயிலில் தங்கியிருந்திருக்கிறாரு. அவரை ஆதரித்து அவரை காப்பாற்றி அவரை கூட அவருக்கு தேவையான வசதிகள் உதவிகள்லாம் செய்தவர் பழனிசாமி முதலியான்னு சொல்லிட்டு கடலூர் முதுநகரில் ஓட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். இவருடைய மாமனாருடைய அப்பா தான் இவரை முழுமையாக அங்கேயே தங்க வச்சு அவருக்கு வேண்டிய அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் செஞ்சு கொடுத்து முருகர் கோயிலில் தங்க வச்சுருக்கிறாரு. அவர் தான் நட்டதாக சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய வேலு. அது மற்றவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த வேலை அவரால் நடப்பட்டது தான் சொல்கிறாங்க காஞ்சி மடத்தில் நாங்கள் விசாரித்ததில். கடலூரில் இருக்கும் மைதானத்தில் அவர் அடிக்கடி சென்று படுத்து வந்ததாகவும் அப்போது கண்டயோகம் என்கின்ற சித்த யோகத்தை செய்து வந்ததால் காவலர்கள் பயிற்சி பெறும் அந்த மைதானத்தை பயன்படுத்த முடியாமல் போனது என்றும் சொல்கிறார்கள். ஆங்கிலேய அதிகாரியான ஒருவர் வெட்டவெளி சித்தரை கோபத்துடன் திட்டியதாகவும் பிற்பாடு அவருக்கு ஏற்பட்ட உடல் நல பிரச்சனையை இந்த சித்தர் தீர்த்து வைத்ததாகவும் கூறுகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த சித்தருக்கு ஒதுக்கி இங்கே தங்கும்படி அந்த ஆங்கிலேய அதிகாரி கூறினாராம். கடலூர் மைதானத்துக்கு அந்த இடத்துலேருந்து முருகர் கோயிலேருந்து மைதானத்தில் தங்கிட்டார். மைதானத்துலேருந்து இந்த உப்பலவாடி தெரு, மஞ்சக்குப்பம் போன்ற எல்லா பகுதியிலையும் திருப்பாப்புலியூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த மைதானத்தில் படுத்துடுவார். அப்போ பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால பிரிட்டிஷாருக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டு இருந்தது. என்ன பிரச்சனைனா அந்த மைதானத்தில் அவர் கண்ட யோகம் பண்ணுவார். கை கால்கள்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு படுத்துட்டாருன்னா அவர் அது எப்போ திருப்பி அவர் எழுந்திருப்பார், எந்த நேரத்தில் கிளம்புவார்னு சொல்ல முடியாது. பல முறை அவங்க அந்த காலத்தில் பீரங்கி மூலியமாக தான் நமக்கான நேரத்தை சொல்லுவாங்க. 8 மணிக்கு ஒரு முறை குண்டு போடுவாங்க, 2 மணிக்கு ஒரு முறை குண்டு போடுவாங்க. இந்த மாதிரி போட முயற்சி பண்ணும்போதெல்லாம் அங்கே பீரங்கி வண்டிகளை தள்ளின்னு பிரிட்டிஷ் போலீஸார் நம்ம போகும்போது அவர் படுத்திருக்கிறத பார்த்து திரும்பி வந்தது உண்டு. இதை பொறுக்க முடியாத ஒரு பிரிட்டிஷ் துரை என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி போய் திரும்பி வரீங்கன்னு கேட்டு அவங்க நானே வரேன், அது மாதிரி சாமி படுத்துட்ருக்கிறாருன்னு போய் சாமி படுத்துருந்தா என்ன நான் வரேன்னு சொல்லிவிட்டு போய் நேரடியாக அவரை பார்த்து ஒரு துப்பாக்கியை காட்டி மிரட்டி நீங்கள் படுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு பேசாமல் மீண்டும் படுத்துட்டு இருந்தார்.
அன்று மாலை அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து சென்னையில் போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு எனக்கு என்னான்னு தெரியல, மதியம் எனக்கு வந்து மயக்கம் வந்துடுது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் எதுவுமே செய்யலைன்ன பிறகு அங்கே இருந்தவங்க சொல்லி, சாமியை நீங்கள் அந்த மாதிரி இங்கே படுக்கக்கூடாது, ஏந்திருக்குதுன்னு சொன்னது தவறு சார், வாங்க மன்னிப்பு கேட்கலான்ன பிறகு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு திருப்பி அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு பெண்ணையாற்றங்கரையில் ஒரு 2.5 ஏக்கர் அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தரேன், அந்த இடத்துல உங்களுக்கு சகல வசதியும் செஞ்சு தரேன், இது வந்து அரசு பணியை வந்து நீங்கள் தடை செய்கிற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் இந்த அரசு பணியை தொடர்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டுக்கினதுக்கு இணங்க வெட்டவெளி சித்தருக்கான இடம் இங்கே பின்னாடி இந்த கோயிலினுடைய பின்பகுதியில் ஒரு கல் மண்டபம் பெருசாக இருந்தது. அந்த மண்டபத்தில் அவர் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு உதவியாளராக ஒரு பெண் உதவியாளரை கூட வச்சுருந்ததாக சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இங்கேருந்து கிணறுல குளிச்சுட்டு பெண்ணையாற்றுங்கரையிலேருந்து வந்து இங்கே பூஜை செஞ்சுட்டு இருந்தார். ஏறத்தாழ இந்த சம்பவங்கள் எல்லாமே 1855 அந்த வாக்கில் நடந்திருக்குது. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பல்வேறு நற்பலன்களை வெட்டவெளி சித்தர் தனது சக்தியால் ஏற்படுத்தி தந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் இந்த இடத்தில் பாதாள அறை போல் ஒன்றை உருவாக்கி கொண்டு தான் சமாதி நிலையை அடையப் போவதாக கூறிவிட்டு இங்கேயே ஜீவ சமாதி அடைந்து விட்டார் என்றும் சொல்கிறார்கள். தன்னுடைய சீடர் மூலியமாக தனக்கான நேரத்தை சொல்லி, இந்த நேரத்தில் நான் ஜீவ சமாதி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இப்போ இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு கீழே பாதாள அறை அமைச்சு, அந்த பாதாள அறையை சுற்றி அவருடைய கருங்கல்லால் கட்டப்பட்டு அதுக்கு நடுவில் அவர் வந்து இறங்கிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர் இப்போ திருவந்திபுரத்தில் ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க. அவர் மூலியமாக அந்த கருங்கல் மூடப்பட்டு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுது. நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் மூலியமாக அவங்க கொடுக்குற நன்கொடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே சின்ன சின்ன பணிகளை, இறைப்பணிகளை செஞ்சிட்ருக்கிறோம். இப்போது இந்த ஜீவ சமாதி ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இங்கு வந்தால் மன அமைதியும் பல்வேறு நன்மைகளும் கிடைப்பதாக கூறுகிறார்கள். இங்கே வந்தால் நம் மனக்குறையெல்லாம் ஆத்மார்த்தமாக வேண்ட வேண்டும் பெருமானை. நாம் எப்படி வீட்டிலே நம்முடைய பெற்றோரிடம் நமக்கு வேண்டியதை கேட்டு பெறுகிறோமோ அதுபோன்று நம்முடைய உண்மையான குறைகளை பெருமானிடம் ஆத்மார்த்தமாக நாம் மானசீகமாக வேண்டினால் பெருமான் அந்த கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றி தருவார். அதாவது உடல்நலம் இல்லாதவர்களுக்கு, பணப்பிரச்சனை உள்ளவர்களுக்கு, குடும்பத்திலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு எல்லோரும் இங்கே வந்து பெருமானை தங்கள் உண்மையான ஆத்மார்த்தமான குறைகளை சொல்லி வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்லது நடந்து கொண்டு வருகிறது. நான் இரவில் நைட்டு 10 மணிக்கு மேலே ஐயா வந்து சந்தித்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுவேன். ஐயா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ என்னுடைய கருமாவெல்லாம் போக்கி இன்றைக்கி நான் இந்த அளவு நல்ல மாதிரியாக இருக்கிறேன்னா அது எனக்கு ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கேன். மனைவி மக்களில் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, படிப்பு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி நான் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி கடை வச்சு என்கிட்ட 2 பேர் வேலை செய்கிற அளவுக்கு பெரிய ஆளாக நான் உயர்ந்திருக்கேன். அதுக்கு ஐயாவுடைய அருள் தான் எனக்கு முக்கியம். 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கோம். வெட்டவெளி சித்தர் அப்படின்னாவே என்னுடைய தந்தையார்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் நினச்சி வந்துகிட்ருக்கேன். ஒரு குழந்தை எப்படி தகப்பங்கிட்ட எவ்வளோ ஒரு அன்பாக அரவணைப்பாக இருப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஐயாவோட நாங்கள் இருப்போம். எந்த ஒரு வேண்டுதலுக்கு சொன்னாலும், எந்த ஒரு இது பண்ணாலும் உடனடியாக தீர்வு கிடச்சிரும். ஒரு பிரச்சனைன்னு வந்து இங்கே கண்ணீர் விட்டு அழுதா போதும், வீட்டுக்கு போகிறது கிடையாது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். இந்த தெய்வம் வந்து வெட்டவெளின்னு பேர் வச்சதுனாலேயே எல்லாரையும் அனாவரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பு செலுத்துகிறவராக இருப்பார். அதை விட ஒரு பெரிய விஷயம், இங்கே ஒரு சித்தர் மட்டும் இல்லைங்க ஐயா, பலவிதமான சித்தர்கள் இந்த இடத்துல வந்து குடிக்கொண்டிருக்காங்க. அதை பல பேர் உணர்ந்தும் இருக்கிறாங்க. என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே தெரிவாங்க. புதுவையிலிருந்து கடலூர் வந்திருக்கும்போது இந்த சித்தர்பீடம் இங்கே இருக்கிறது என்று தினம் பார்த்து கொண்டு போகும்போது எனக்கே ஒரு சக்தி, தன்னை மீறி ஒரு ஈர்ப்புத்தன்மை வந்தது. அதனால் ஐயாவை நோக்கி தினம் வரக்கூடிய நேரத்தில் வரும்போது நான் நினைத்தது பல காரியங்களை நன்மையாகவே நடந்து கொண்டிருந்தது. பல பிரச்சனைகளை சொல்லி நான் அழுது புலம்பி இருக்கும்போதும் எந்த நேரத்திலும் வந்து ஐயாவை தரிசனம் செய்வேன். ஒரு நல்ல ஒரு நிலையை எனக்கு கொடுத்தார். அதனால் அந்த ஈர்ப்புத்தன்மை எனக்கு என்னை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு வேறு எங்கும் சென்றாலும் அந்த சிந்தனை எனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்திருப்பதாகவும், தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குணமாவதாகவும் கூறுகிறார்கள்.
இங்கு கொடுக்கப்படும் திருநீருக்கு நோய்களை குணமாக்கும் சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு பிள்ளை இல்லா தம்பதிகள் 50 வயது கிட்ட நெருங்கிடுது. அவளுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு எவ்வளோ மருத்துவர்கள்லாம் கைவிட்ட நிலையில் இங்கே வந்து சித்திரை மாதம் ஒரு ஹோமம் பண்ணினா 9வது மாதம் அருமையான ஆண் குழந்தை. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு டாக்டர்களே வியந்து சொன்ன அற்புதங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு தம்பதிகளுக்கு பிள்ளையே இல்லை. அவர்களுக்கும் ஐயா 2 குழந்தைகளை கொடுத்தார். இதுவும் அவரோட அற்புதங்கள். அடுத்ததாக ஒரு அன்பருக்கு உடம்பு முழுக்க சொரியாசிஸ், எவ்வளவோ வைத்தியம் பண்ணி ஒன்றும் சரியாக போகலை. இங்கே வந்து இங்கே அபிஷேக விபூதி, இதுதான் அருமருந்து. பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக விபூதி அருமருந்து. அனைத்து வியாதிகளையும் சர்வரோக நிவாரணி. எந்த வியாதியாக இருந்தாலும் இங்கே அபிஷேக விபூதி கொடுப்போம். அதை வாங்கி நெத்தியில் வச்சுன்னு சிவாய நமகன் உள்ளே போட்டுன்னா எந்த வியாதியும் அடுத்த நிமிஷமே ஓடி போயிடும். அதே மாதிரியா அவருக்கு சொரியாசிஸ், உடம்பு பூரா ஒரே புண்ணு, எவ்வளோ மருந்து சாப்பிட்டும் சரியாகலை. இங்கே வந்து ஒரு சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் வந்தால் அபிஷேக விபூதி கொடுத்தோம். அதை உள்ளுக்கு சாப்பிட்டு மேலே தடவின்னு எண்ணி 45 நாளைக்குள்ளே அந்த வியாதியே போயிடுது. ஒரு புற்றுநோய் கொண்ட ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு லங்ஸில் எதாவது வந்து வேண்டின்னு போனாங்க. இதே அபிஷேக விபூதியை தான் கொடுத்தோம். அடுத்த செக்கப் போகும்போது அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த விபூதியை கொடுப்பேன். எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. எந்த வியாதிக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது, இது வரைக்கும் போனது கிடையாது. அனைவருக்கும் இதேமாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு, பணம் தராதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்க, நோய் நொடி இல்லாமல் அனைவருக்கும் நல்லா அருள் புரிஞ்சு அவர் ஸ்ரீலா வெட்ட விஷயத்தார் அருள் புரிந்து அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். புதுச்சேரி மற்றும் கடலூர் எல்லை பகுதியில் இருக்கும் ஆல்பேட்டை பகுதியில் வெட்டவழி சித்தரின் ஜீவசமாதி ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு தியான மண்டபம் என்று சொல்லப்படும் பகுதியில் காலடி அச்சு அமைக்கப்பட்டிருக்க அதை தொட்டு பக்தர்கள் வணங்கிவிட்டு செல்கிறார்கள். வெட்டவழி சித்தர் ஜீவ சமாதி அருகிலேயே தியான மண்டபம் இருக்குது. அங்கே காலையில் யோகா வகுப்புகளும் மெடிடேஷன் வகுப்புகளும் நடைபெறுகிறது. அந்த இடத்துல சித்தருடைய திருவடி, அதாவது பாத தரிசனத்துக்கான பாதங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜிக்காக மக்கள் வந்து அதை தொட்டு வணங்கி அந்த பாசிட்டிவ் எனர்ஜினுடைய வைப்ரேஷனை அவங்க உணர்கிறாங்க. அதே போல் வெட்டவழி சித்தருக்கு பணி செய்த சீடர்களில் ஒருவருடைய ஜீவ சமாதியும் அந்த தியான மண்டபத்துக்குள்ளே இருக்குது. அங்கேயும் சிறப்பான முறையில் பூஜை நடைபெறுகிறது. மக்கள் அனைவரும் இதற்கான ஒத்துழைப்பை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு பூஜிக்கப்படும் பூ சிவலிங்கத்தில் இருந்து கீழே விழுந்தால் யாரோ ஒருவர் இந்த சித்தரை நினைத்து வழிபடுகிறார்கள் என்றும் அந்த வழிபாட்டிற்கு சித்தர் சம்மதம் தெரிவித்ததாகவும் பொருள் என்று கூறுகிறார்கள். இந்த கோயில் ரொம்ப விசேஷம்னா இந்த பூஜை நேரங்கள்லையோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ நிறைய பேர் பிரார்த்தனைக்காக வந்து நிற்பாங்க, இல்லை அவங்களுடைய கோரிக்கையை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருப்பாங்க. கோரிக்கையை சொல்லும்போது நாங்கள் பூ தானாக சரிஞ்சு மேலேருந்து கீழே விழும். அது யாருக்கோ கொடுக்குற உத்தரவுன்னு அர்த்தம். அது யார் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்றது அது 2 நிமிடம் அப்படி இப்படி திரும்பி பார்த்தா தெரியும். அது யாராவது ஒருத்தங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாங்கள் மீண்டும் அவங்கள கேட்போம், என்னம்மா உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, ஏதாவது உங்களுடைய கோரிக்கை இருக்குதான்னா, ஆமாங்க ஐயா அதுதான் சொல்லின்னு இருக்கிறேன், பூ விழுதுன்னுவாங்க. பிறகு வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஐயா சொன்ன மாதிரியே நல்லபடியாக முடிஞ்சிடுதுங்க, நாங்கள் ஐயா உத்தரவுப்படி தான் நாங்கள் நடந்ததுன்னுவாங்க.
அப்படி எதுவுமே இல்லை. சாதாரண பூஜை நாட்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி வந்து கத்தும், இல்லைன்னா பைரவர் வந்து ஒதுருவார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்களுக்கு வேண்டிய கோரிக்கையை சிறப்பான முறையில் சொல்லி அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுற மாதிரி அவர் காட்டுவார். இங்கே பைரவர் என்று சொல்லப்படும் நாய் காவல் புரிந்து வருகிறது என்றும், இரவு நேரத்தில் 9 மணிக்கு மேல் இங்கு யாரையும் உள்ளே வர விடாது என்றும் சொல்கிறார்கள். பைரவர் வந்து இரவு முழுதும் அவருக்கு காவல்ன்றதை இரவில் வரவங்களுக்கு மட்டும் தெரியும். 9 மணிக்கு மேலே இங்கே யாரும் அனாவசியமாக வர முடியாது. வந்ததுன்னா அது யாரையுமே கிட்ட சேர்க்காது, இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியாது. அதே பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அமைதியான முறையில் இங்கே இருக்கும், யாருக்கும் தொல்லை கொடுக்காது. இந்த பிரசாதங்களை வந்து அவருக்கு பிடித்தமான உணவுன்றதுனால நாங்கள் வந்து இனிப்பு அலங்காரம் கூட ஆண்டுக்கு ஒரு முறை செய்கிறது உண்டு. இனிப்பு அலங்காரம், இனிப்பான வகைகளை செய்து கொடுப்போம். ஒவ்வொரு அன்னதானத்திலையும் இனிப்பு கட்டாயம் இடம்பெறும். சித்தர் வழிபாடு என்பது தந்தை, தாத்தா ஆகிய முன்னோர் வழிபாட்டிற்கு நிகரானது என்றும், நமது தந்தை போல் நினைத்து சித்தர்களை வழிபட வேண்டும் என்றும் சில விளக்கங்களை இங்கிருப்பவர்கள் நம் முன் வைக்கிறார்கள். நம்ம பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னா, ஒரு அப்பா கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி வச்சு, அந்த கோரிக்கை மூலியமாக நம்மளுடைய கோரிக்கையை தினசரி அப்பா கிட்ட சொல்லுவோம். மகனாவோ மகளாவோ, அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அந்த மாதிரி நம்ம அந்த கோரிக்கையை நம்ம கேட்டுட்டு இருந்தால் கட்டாயம் முடியும். எல்லாருக்கும் எங்களால் சொல்ல முடியல. இந்த உங்களுடைய தொலைக்காட்சி மூலிமா எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சித்தரை வந்து தந்தையாவோ தாத்தாவாவோ இல்லை அம்மாவாவோ அவ்வாவாவோ எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி நினச்சி உங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட நேரடியாக கேட்டிங்கன்னா கட்டாயம் முடியும். இந்த சித்தர் தான் கிடையாது, நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்கவுங்கள வேண்டும் போது இந்த மாதிரி வேண்டினீங்கன்னா அது கட்டாயம் அந்த கோரிக்கை நிறைவேறும். ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு உதயமாகன்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த சித்தருக்கு பிஸ்கெட், பூந்தி போன்ற உணவுப் பொருட்கள் தான் படைக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டது. அவருக்கு பிடித்த உணவு வகை என்னவென்றால் பிஸ்கட் வச்சு படைப்போம். பூந்தி அதிக அளவில் எடுத்துன்னு வந்து படைக்கப்படும். கல்கண்டு, திராட்சை, முந்திரி போன்றவெல்லாம் படைச்சி அங்கே வரக்கூடியவங்களுக்கு தினசரி வழங்குவோம். அந்த பிஸ்கட்டை வந்து படைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு தான் கொடுப்போம் நாங்கள். அதை திருவண்ணாமலையில் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் இன்றைக்கும் வாழ்ந்து வருவதாகவும் கருத்துகள் நிலவுகின்றன. சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதி அடைந்த இடங்களில் மடங்கள் என்கின்ற பெயரில் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. ஈசானிய மடம் உள்ளிட்ட சில மடங்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த மடங்களின் நோக்கம் மற்றும் பின்னணி பற்றி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட திரு ரங்கையா முருகன் அவர்கள் ஆச்சரியமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். கல்வி, உணவு, மருத்துவம் போன்றவற்றை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கும் நோக்கத்தில்தான் மடங்கள் உருவாக்கப்பட்டன என்று அவர் கூறுகிறார். இந்திய பண்பாடுங்கிறது வந்து நமக்கு சமய சம்பிரதாய வாழ்க்கை பண்பாட்டோட ஒன்று இயந்தது. அதில் மிக முக்கியமாக இந்த இந்திய பண்பாடை காப்பாற்றுறதுல மிக முக்கியமானது கோவில்கள், மடங்கள் சொல்லுவாங்க. இப்போ கோவில்களுக்குள்ளே நம்ம சுவாமிகளுக்கு தரிசனம் பண்ணுறது, பல பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், மடங்களுடைய ரோல் என்னென்னா, இந்த மடங்கள் தான் சமய நூல்களை பாதுகாக்கிறது, சமய சம்பந்தப்பட்ட கலைகள், கவின்கலைகள், கட்டடம், ஓவியம், இசை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாதுகாக்கப்படுற ஒரு இடமா மடங்கள் இருக்குது. அதனால தான் திருமடங்களுடைய ரோல் மிக முக்கியமாக இந்திய பண்பாட்டில் நமக்கு இருக்குது. பொதுவாக மடத்தோட ரோல் 3 விஷயந்தான். ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ மெடிசின். இது ரொம்ப முக்கியமானது. எந்த மடம்னாலும் இந்த மடங்கள் இந்த வேலையை அந்த காலத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கு யோகா இந்த மாதிரி இதுக்கு கற்றுக்கிறதுக்கு அந்த மடங்கள் அந்த எல்லா யோகா கலையை கற்றுக் கொடுக்கறது, ஆசனங்கள் கற்றுக் கொடுக்கறது, அந்த தியான பயிற்சி கற்றுக் கொடுக்கறது, அதன் மூலமாக உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த மடங்களுக்குள்ள நமக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி நல்ல அந்த மடங்களில் நல்ல சாப்பாடு கொடுக்கறது, ஏழைகளுக்கு இப்போ இது பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு ஃப்ரீ ஃபுட்டு சாப்பாடு கொடுக்கறது. அந்த இது அது போக நல்ல நூல்களை கற்றுக் கொடுப்பதற்கான நூலகங்கள் வச்சுக்கிறது. எல்லா இது எனக்கு தெரிஞ்சு ஈசானிய மடத்தில் நான் படிச்சிருக்கேன்.
அந்த நல்ல நூலகம் அங்கே இருந்துச்சு. திருவண்ணாமலையில் இருக்கும் ஈசானிய மடம் வேதாந்த மடங்கள் 108 தலையாய மடம் என்று சொல்கிறார்கள். இருள் அகற்றும் ஈசானிய மடம் என்றும் அவர் பெருமைப்பட பேசுகிறார். இந்த திருவண்ணாமலை அப்படி இடத்துல வந்து சித்தாந்த மடங்களும் சரி, வீரசைவ மடங்களும் சரி, வேதாந்த மடங்களும் சரி, பல்வேறு மடங்கள் இங்கே இருந்திருக்கிறதுக்கான நமக்கு குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அதில் பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆண்டிகள் பெருத்தது அண்ணாமலை, பரதேசிகள் பெருத்தது பழனிமலைன்னு சொல்லுவாங்க. ஆண்டிகள் பெருத்தது அண்ணாமலை அப்படிங்கிற காரணம் என்னென்னா, அண்டி பிழைக்கும் ஊர் வந்து அண்ணாமலை. அது பல்வேறு ஞான தபோவனர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தங்கி ஞான நிலையை அடையிறதுக்கோ பல்வேறு இடங்களுக்கு இதுக்காகவும் இந்த அண்ணாமலைக்கு வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா, அதனால் பல்வேறு ஞானிகள் வராங்க. அந்த ஞானிகள் வந்து உருவாக்கின பல்வேறு மடங்கள் வந்து நமக்கு வந்து திருவண்ணாமலையில் பார்க்க முடியுது. அதில் நீங்கள் மெயினாக வந்து வேதாந்த மடங்கள் பார்த்திங்கன்னா, ஈசானிய ஞான தேசிய சுவாமிகள் மடம். இந்த ஈசானிய ஞான தேசிகள் சுவாமிகள் மடம் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இன்னையிலேருந்து ஒரு 193 வருஷம் கரெக்டாக 190, அது அப்போ தான் அவர் சமாதி ஆகிறார் கந்தப்ப ஞான தேசிகர். 193 வருஷத்துக்கு முன்னால் இந்த மடம் உருவாயிடுது. ஈசானிய சுவாமி மடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கணும்னா, இது கோவிலூர் மடத்துக்கு நிர்வாகத்துக்கு கீழே வருது. கோவிலூர் மட நிர்வாகத்துக்கு கீழே வந்தாலும் கோயிலூர் மட நிர்வாகத்துக்கு கீழே வேதாந்த மடங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 108 மடங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அந்த 108 மடங்களுக்கு என்னென்ன மூலதனம் இருக்குது, என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து காசியானந்தர் வந்து மடங்களின் உட்பவ நிலைன்னு சொல்லிட்டு ஒரு நூலே ஒன்று போட்டார். அந்த இது அதில் வந்து இந்த மடம் வந்து தலையாய மடம், இருள் அகற்றும் ஈசானிய மடம் தான் இந்த மடத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்த மடத்துலேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து கல்விக்கும் உணவுக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு வந்து இது வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு மடம் உருவாக்கப்பட்டிருப்பது இந்திய அளவில் கவனிக்கத்தக்கது என்று கூறும் திரு ரங்கையா முருகன் மடம், சங்கம், ஆதீனம் போன்றவற்றிற்கான பொருளையும் விளக்குகிறார். ஆம்நாய மடங்கள் சொல்லுவாங்க. இந்த ஆம்நாய மடங்கள் அப்படிங்கிறது இந்த ஆதி மடங்கள். ஆதி மடங்களில் வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு மடத்தோட இது சொல்லுவாங்க. அதாவது இப்போ பத்ரிநாத்னா வடக்க, சிருங்கேரினா தெற்க, துவாரகனா மேற்க, அதே மாதிரி கிழக்குக்கு வந்து பூரி. இந்த 4 மடங்களும் 4 விதமான சம்பிரதாயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ அது சைவ மடத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதி சைவ மடங்களில் வந்து ரணபத்திர மடம், கோலகி மடம், புஷ்பகிரி மடம், அப்படி ஆமர்த்தக மடம் அப்படின்னு எல்லாம் அந்த பழைய மடங்களுடைய வரலாறுக்குள்ளே வரும். இந்த மடத்தில் வந்து ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஆதீனங்கள், இப்போ மடங்களுங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் ஏன் ஆதீனங்கள் அப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நம்ம எப்போயுமே நம்ம ஊரில் வந்து முன்னால் வந்து சங்கம்ங்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. வள்ளலார் வந்து சமரச சன்மார்க்க சங்கம் தான் வச்சார், மடம்னு வைக்கலை. காரணம்னா அதுவும் தமிழ் மரபோட இது சங்கம். ஆனால் மடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து பொதுவாக அந்த அத்வைதம் சம்மந்தப்பட்ட மடங்களில் தான் மடம் அப்படிங்கிற ஒரு வரும். நீங்கள் சைவ சித்தாந்தமோ இல்லை தெற்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து மடங்களுங்கிற இதை வந்து இடத்துல வந்து இது கைகொள்கிறது வந்து ஆதீனங்கள். இப்போ ஆதீனங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ எங்கேருந்து வருதுன்னா, அதீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த அதீனத்தோட நீங்கள் சமஸ்கிருத வார்த்தை வந்து சுவாதீனம் அப்படின்னாலே அது வசம், உரிமை, நமக்குரிய பொருள் வைக்கிற அறை அப்படின்ற மாதிரியான பொருள். அதாவது வசம், உரிமைக்கு உரிய பொருளை வந்து அதீனம் அப்படிங்கிறது தான், அதீனம்ங்கிற வார்த்தை தான் ஆதீனம் அப்படின்னு ஆகப்பட்டுச்சு.